ஏய் மாப்ள சூப்பர் டி. இத பாருங்க, ரெஜிஸ்டர் ஆபீசரா இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை சிம்பிளா நடத்தணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமாங்க, இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்த முடிவு பண்ணிருக்கோம். பொண்ணு பாரு. கல்யாணத்தை போச்சுக்கலாம். அப்பா, என்னடா கொஞ்சம் பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னடா இது? பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்ன தனியா பேசுறது? என்னை பத்தி பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்கள பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால முதல்ல பேசி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குல்லப்பா. டேய், உங்க பையன் கேக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிட்டுமே. தேங்க்யூ சார். பொண்ணுங்க கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாலே எல்லாரும் பொதுவா 10 கேள்விதான் கேட்பாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்லயே 10 கேள்விக்கு 4க்கு தான் ஆன்சர் எழுதுவேன். ஏதோ 2-3க்கு பதில் சரியா சொன்னா பாஸ் மார்க் போட்டு ஹெல்ப் பண்ணிடுவீங்கல்ல? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் அவங்க காதலிச்ச பொண்ணுதான் பொண்ணு பார்க்க போவாங்க. முதல் முறையா என் காதலியோட உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அங்க பாருங்க, என் காயத்ரி தவிக்கிற தவிப்பு பாருங்க. காதல் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக தனியா வந்து போராடிட்டு இருக்க என் காயத்ரிய பாருங்க. நாங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்றோம். ஆனா எங்க அப்பாக்கு பொறுத்த வரைக்கும் லவ்னா போய் லவ் பண்றவங்கள பொய்யானவங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க லவ் அப்படி இல்லைன்னு எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் புரிய வச்சு அவங்களாவே எங்களை ஏத்துக்க வைக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கோம். அப்பா, எனக்கு இவரை பிடிக்கல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவர் கூட பேசி பார்த்ததுல இவருக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. டேய், அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசுன? அவர் ரொம்ப சரியா தான் பேசினாரு. அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன். அவர் இடத்துக்கு என்னால போகவே முடியாது. இப்ப நான் வேணான்னு சொல்றதுனால எல்லாருக்கும் ஒரு நாள் தான் கஷ்டம். உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டா காலம் பூரா எல்லாருக்கும் கஷ்டம். எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணு விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செஞ்சதில்ல. ஆனாலுங்க உங்க பையனுக்கு எங்க பொண்ணு விட நல்ல பொண்ணு நிச்சயமா கிடைப்பா. தேங்க்யூ. நாங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட முயற்சியில யார் மனசையும் புண்படுத்தாம ஜெயிக்கணும்னு நினைச்சோம். ஆனா உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். சேச்சே, எனக்கு கஷ்டம்லாம் இப்படி ஒரு நல்லவரை பிடிக்கலன்னு சொன்னதுதான். எனவே உங்க மேரேஜ்க்கு என்னை கண்டிப்பா கூப்பிடணும். நிச்சயமா. என்னாச்சுமா? நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது சக்சஸோட திரும்பி வருவேன். ஓகே, பை. என்னங்க, நம்ம பொண்ணு லாவண்யா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலைங்க. என்னது? எல்லா இடத்தையும் தேடி பாத்தீங்களா? டியூஷன்ல ஏதாவது லேட் ஆக போகுது. அங்க கூட போலையாமண்ணா? அவ ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு எதனா போயிருப்பா. எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு மாமா, எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. வைதேகி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. வைதேகி, இப்படி வாமா. இவன் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் ஒழுகாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பொண்ணு யாரையோ கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னையோட அந்த குடும்பத்தோட மானம் க்ளோஸ். அம்மாடி, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் ஒரு சாத்திக்கிறேன். ஆள விடு.
எங்க அங்கிள் இங்க போயிருக்காரு. உனக்கு எதுக்கு? என்னால முடியல. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? பஸ்லயே போலாமே. இல்லம்மா, நாம பஸ்ல போனா நம்மள யாரா பாத்துருவாங்க. அப்புறம் நாம எங்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு ஒப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளால ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அங்க போயிட்டோம்னா நம்மள யாரும் பிரிக்க முடியாது. ஓகே? லாவண்யா எங்க போயிட்டு இருக்க? யார் இது? அது லவ்வா? தப்புமா. இவ்வளவு சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடுறது ரொம்ப தப்பு. என்ன சார் நீங்க? உங்க வயசு என்ன, அவ வயசு என்ன? பாவம் பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்னா வயசுக்கு வராதவளா? தாவணி போட்டாலே வீட்டை மட்டும் இல்ல ஊரையும் தாண்டி வரலாம். ஏன்னா என் மேல அவளை லவ்மா. இதுக்கு பேரு லவ் இல்ல, இன்ஃபாக்சுவேஷன். நீ இன்ஃபாக்சுவேஷன் சொல்லு, இல்ல ரிவெஞ்சுன்னு சொல்லு. இவங்க அப்பனுக்கு கலைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அது அடுத்து உங்களோட காதலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி. இப்ப மொத தடவை அவன் வீட்டுல கலக்க வைக்க போறான். அவன் பொண்ணோட கர்ப்பத்தை. புரியல? புஸ்தகத்தை சுமக்கிற பாப்பாவை கூடவே புள்ளையும் சுமக்க வைக்க போறான். பல பேரோட காதலை பிரிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டா பாரு. அவனுக்கு இன்னொரு அடிக்கிற சாவு மணி. நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. ஏய், நீ ருத்ரமூர்த்திக்கு வக்காலத்தா? ஆமாண்டா, வக்காலத்து தான். ஒன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்கல் கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ஊருக்கு ஒரு ருத்ரமூர்த்தி வேணும்டா. டேய், காதல பிரிக்கிறாரு கோவப்படுறியே. பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி, இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துல இருந்தே காதலுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை பிரிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உன்னோடது உண்மையான காதலா இருந்தா யார் பிரிச்சாலும் நீ போராடி ஜெயிச்சிருக்கணும். வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்காம ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வர ஒவ்வொரு ஜோடியும் வீணா போயிடக்கூடாதே நினைக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். இப்ப இவனை புரிஞ்சுக்கிட்டேன்ல, வாமா போலாம். பதினஞ்சு தொட்டு பழி தீர்த்துக்கலாம் பார்த்தேன். இப்ப 20 எக்ஸ்ட்ரா போனஸ் ஆவதுக்கு வச்சிட வேண்டியதான் கைய. வேணாம் அங்கிள், அங்கிள், அங்கிள் வேணாம், விட்டுருங்க. இது பெருசாக்குனீங்கன்னா நீங்க உயிரை விட பெருசா நினைக்கிற உங்க மானம் போயிடும். மன்னிக்கிறதா பல விஷயங்கள் வெளியில தெரியாம மறைக்கிற ஆயுதம். இவனை விட்டுருங்க ப்ளீஸ். ஊரு பூரா வேலி போட்டு எல்லா பொண்ணுங்களோட மானத்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை அறியாம தப்பு நடந்துருச்சு. அந்த பொண்ணுங்களை பெத்த பல அப்பாக்களோட ஆசீர்வாதம் தான் இப்ப உங்க பொண்ணை காப்பாத்திருக்கு. அவனை மன்னிச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். தெரியாம பண்ணிட்டப்பா. என் ராஜினாமா லெட்டர். ஐயா, கலெக்டர் கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க இது? நான் ராஜினாமா பண்ணது என் வேலையை மட்டும் இல்ல, என் வரட்டு கௌரவத்தையும் தான். வாமா, கையில என்ன அடியாப்பட்டிருக்கு? ஐயோ, போய் மருந்து எடுத்துட்டு. சரிங்க. இந்த காயத்துக்கு மருந்து போட்ட உடனே ஆறிடுமா? ஆனா நேத்து மட்டும் நீ போகாம இருந்திருந்து என் குடும்ப கௌரவத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தா எந்த காலத்துல யாரும் இருக்காதுமா. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்னமா பண்ண போறேன்? என்ன அங்கிள் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது. இனிமே நீங்க கூப்பிடாமலே நான் இங்க வரணும். அதான். அப்படி வரதுல ஒரு பிரச்சனை இருக்க. உங்க அப்பாவை தாமா சொல்றாங்க. ஆஹா, நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றது எங்க அப்பா மட்டும் இல்ல, அவரோட அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. பாத்தியா காதலோட புனிதத்தை? இவங்க மட்டும் காதலிக்கல, இந்த நாட்டை ஆண்டவங்களும் காதலிச்சிருக்காங்க பாருங்க. நாட்டை ஆண்டவரை பார்த்த, இப்ப நாட்டை ஆள போறவரை பாரு. நீ
திக்கு நெஞ்சில் கில்லனா 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 நீ திக்கில்றதேனா திக்கு திக்கு நெஞ்சில் கில்லனா. டேய் நீங்க என்ன கட்டி போட்டு படம் காட்டலாம்டா, ஆனா என்ன பண்ணாலும் கண்ணா எங்க ஆத்துக்குள்ள நுழையவே முடியாதுடா. என்னது நுழைய முடியாதா? இந்நேரம் கண்ண வீணியோட உங்க மாமனாரே நெருங்கிட்டு இருப்பான்டா. வீணையோட மாமனார நெருங்க போறானா? இனிமேதான்டா வில்லங்கமே இருக்குது. ஹலோ, நமஸ்காரம். ஹலோ, குட் மார்னிங் தாத்தா, எப்படி இருக்கே? கண்டு மாட்டேங்கிறாரு. ஓ, காலையில ஹிந்துவா? பிறந்ததுல இருந்தே இந்துதான். ஜோக் ஜோக். மாமி மாமி, தாத்தா சித்தத்தை புடிங்கோ. அடடா, என்ன மாமி இது? இவ்வளவு மங்களகரமா இருக்கே, நெத்தில பொட்டுக்க மறந்துட்டே. குங்குமம் வைக்கலையா? என்ன மாமி, எடுத்துக்கோங்க. அட, குங்குமம் வச்சுக்கோ மாமி. இப்பதான் லட்சுமி கட்டாட்சமா இருக்கே. எதுக்கு வந்தேங்கிறது மறந்துட்ட பாத்தீங்களா? வீணைய கஷ்டப்பட்டு சரி பண்ணி கொண்டாந்துருக்கேன். சரியா இருக்குன்னு வாட்ச் பார்த்து சொல்லுங்க. வீணைன்னு ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சு வாசிக்கத்தான் தெரியும் அவளுக்கு. வீணை வாசிக்கிறது, அத பத்தி விமர்சனம் பண்றது எல்லாம் என் தம்பிக்கு தான் தெரியும். ஆமாப்பா, சங்கீதமும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடிட்டு இருந்த இடம் இது. ஒவ்வொரு மனுஷனோட தலையெழுத்தும் பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்லுவா. ஆனா மேடையில பாடுற பாடகனோட தலையெழுத்த இவருடைய பேனாதான் எழுதிட்டு இருந்தது. பெருமையை கண்டா வயசு வித்தியாசம்னு பார்க்காம அவங்க கால்ல கூட விழுவாரு. அதே நேரத்துல சங்கீதத்துல தவறுன்னு தெரிஞ்சா அவரால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிறுத்துவாய், நீ பாடுறதுல ஜீவன் இல்ல, சுரப்பிரயோகம் சரியில்லை. நீர் உம்ம கொண்டுக்கும் யாரும் கேட்க மாட்டா. ஆனா சங்கீதத்தை கொள்ளாதே. அதை கேட்கறதுக்கு இந்த வெங்குடு இருக்கா. நாளை காலையில பேப்பர் பாருங்க, அதுல உங்க தலையெழுத்த மாற போறது. சங்கீதத்துக்கு நான் பெரிய சேவை செய்யறேன்னு இருமாப்போட இருந்தவருக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்னடா அப்படி பண்ணி விட்ட? டேய், இந்த வெங்குடு நல்ல விமர்சனம் பண்ணுவான்னு சொல்லுவா. ஆனா இப்ப ஒரு கொலைகாரன் பேர் வாங்கி கொடுத்துட்டீடா. விமர்சனங்கிற பேரால எங்க குடும்பத்துக்கு இப்படி விமோச்சனமே இல்லாம பண்ணிட்டேளே. இப்ப திருப்தியா? உங்களுக்கு திருப்தியா? கலை விமர்சனம் படத்துக்கு நீ யாரியா? யார் நீ? இங்க குடிக்கிற பேராவால ஒரு உயிரையே குடிச்சிட்டியா மகாபாவி. நல்லா இருப்பியா? ஆமா, என்னால பேசாத. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. போகலையே, போகலையே, போ. எழுத்தால இன்னும் எத்தனை குடும்பம், எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி அனாதையா நிக்க போறதோ தெரியலையே. அன்னைக்கு நின்னது இவரோட எழுத்து மட்டும் இல்ல, இந்த ஆத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தான். முதல்ல நீ எங்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச, அதுக்கப்புறம் உன்னை பத்தின அபிப்பிராயம் எங்களுக்கு மாறிடுது. ஆனா என் ஆத்துக்காரு ஒரு குடும்பத்துக்கு பெரிய பாவியா பட்டு இன்னை வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம ஒவ்வொரு க்ஷணமும் தவிச்சுட்டு இருக்காருப்பா. மாமி, இப்படி ஒரு ஆச்சரியமான குடும்பத்துல சாதாரணமா யார உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ரவுடியா அறிமுகமான என்ன உங்கள ஒருத்தர நினைச்சு உங்க பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்க. இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இவரை பழைய நிலைமை கொண்டாட வேண்டியது என் பொறுப்பு. கோயில் திருவிழாவுல அம்மனுக்கு காணிக்கையா கிடைச்ச நெல்லு மூடை எல்லாம் ஏல விட போறோம். கேட்கிறவங்க தாராளமா கேளுங்க. ஆரம்ப விலை நெல்லு மூடை 50 ரூபா. 25. சீக்கிரமா கயிறை ஏல முடியா? ஆமா, நானும் வந்ததுலேன்னு பாக்குறேன். அந்த கயிறை ஏல எடுக்கிறதுலே குறியா இருக்கீங்களே, ஏன்? அம்மன் ஊஞ்சல் சேவை கயத்துல குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி போட்டா வம்சம் வளரும், காத்துக்கரு பண்டாதுன்னு ஒரு ஐதீகம். என் பேரன் கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தொட்டில் கட்டி போட அந்த ஆத்தா அருள் புரிஞ்சுட்டா. உங்க பேரனுக்கு தான் பொண்ணே அமைய மாட்டேங்குதே. நீ காட்டின பொண்ணு இல்லன்னா என்னையா, நாங்க வேற பொண்ண பாத்துட்டோம். ஆமாயா, நாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்தாச்சு. அடாடாடா, என்ன பவியம், என்ன பவியம். ஆமாத்தே, நீங்க ஏதோ ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றீங்களே, யார் அது? அதோ அந்த பொண்ணு. ஆமா, நீங்க பார்த்தது எந்த பொண்ணு? நாங்களும் வைதேகி தான் சொன்னோம். அடடே, பொண்ணு குடும்ப செலக்ஷனா? சாரி. ஏம்மா, என்ன பிரார்த்தனை?
பிரிஞ்சிருக்கிற எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேரணும்னு தான் அடி பிரதிஷ்டை பண்றேன். ஏமா நாங்க எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். இவ்ளோ சின்ன வயசுலயா? ஐயோ, பாலிய திருமணத்துக்கு சட்டம் ஒத்துக்காதுங்க. அவ ரொம்ப சின்ன பையன். ஐயோ, அவனுக்கு இல்லம்மா, என் மகனுக்கு. ஓ, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல? நான் சரியா கவனிக்கல. ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? சும்மா சேட்டு வீட்டு பையன் மாதிரி முழுன்னு இருப்பான். பொண்ணு பார்க்க போய் அந்த பொண்ணு கூட வேணான்னு சொல்லுச்சே, அந்த பையனா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இல்ல, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். கண்ணா, அதாம்மா அவன் பேரு. ஐயோ, நான் கடவுள சொன்னேங்க. என்னங்க இது, வயசு பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு? முறைப்படி இதெல்லாம் பெரியவங்க கிட்ட தானே பேசணும், இல்ல அங்கிள்? உனக்கு சம்மதம் தாமா உங்க அப்பா கிட்ட பேச முடியும். வில்லங்க பிடிச்ச ஆளாச்சே. அம்மாடி, இவனுங்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? அப்பா, இவங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு. ஏன் கல்யாணத்தை பத்தி பேச இவனுங்க யாரு? அதான் கூட இருந்தா கெடுத்துட்டாடுங்களே. இல்ல இல்ல, ஏன் கல்யாணத்தை பத்திப்பா? உன் கல்யாணத்தை பத்தி பேசுறது கூட இவங்களுக்கு என்ன ஆக்குற? என்னன்னாச்சு இது? இன்னும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் பொண்ணுக்காக, உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக. ஸ்டூபிட் ஃபெலோஸ், என் பொண்ணு கல்யாணத்தை வான அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருக்க. உங்க மானகட்ட குடும்பத்தோட கூடவா? அப்பா, என் பொண்ணு அழகென்ன, அறிவென்ன, ஓட்ட பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி இருக்கிற இவன் மகனா என் மாப்பிள்ள. அப்பா, பிஞ்சு போன மிருதங்கத்துக்கும் வயலுக்கும் ஒட்டு போடுறவனா என் மருமக. அப்பா, அம்மாடி, உனக்கு புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள்ள பாத்துட்டேன். போட்டோவை கொண்டு வந்திருக்கம்பா. அங்கிள், ஏன் இப்படி குழப்புற? நீ யாரே என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? அப்படி வா வழிக்கு. நீ யாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லு. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்களே என்ன மருமகளா ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு. சாரி கண்ணு, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்திய, அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கன்னு. அது இவங்களுக்கும் தெரியல. அதுக்கு தான் இவ்வளவும். இத பாருமா, இவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை என் மகளாத்தமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறது உன் கண்ணன் தான்மா. ருத்ரா, காதலிச்சாலும் பெத்தவங்க சம்மதம் வேணும்னு வந்து நிக்குதுங்க. அதுங்களை கைவிட்டுறாதப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, இப்போ இருந்தே காயத்ரி என் வீட்டை தான் இருக்க போறா, மருமகளா.